வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏதாவது நியூஸ் இருக்கா? ஏய் பவுடர் அடிச்சுட்டு வந்து பல பலன்னு உட்காந்துருக்காரு இந்த ஆளு. நல்லா தூங்கிட்டு பவுடர் அடிச்சுட்டு வந்து பல பலன்னு சுட்டு உட்காந்துட்டேன். இதே சட்டையில 3 வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கும். 3 வீடியோ பேசியிருக்கும். அது காலையில சாப்பிட்டு உண்ட மயக்கம் இருக்கதான் செய்யும். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக்க வேண்டிய அமிர்தமடா தூக்கம். ஷூட்டுக்கு வாழ் கூட்டு லைஸா பவுடர் மட்டும் அடிச்சுட்டு வந்து எப்படி உட்காந்து இறந்துடலாம், எதுவுமே அடிக்காம வந்து உட்காந்துறேன். ஆப்பா இல்லைனா பட்டு ஒரு பளபளன்னு பின்னுவாரு மொட்டத்தில் மைதா மாவு. நேச்சர் பியூட்டி மக்களுக்கு பிடிக்கும். இப்போ அது மேக்கப் போடலையா? அதான் சொல்றேன், 2 பேரும் மேக்கப் போட்டு வந்துருக்கீங்க, நான் மேக்கப் போடாம இருக்கேன். நேச்சர் அந்த பியூட்டி. பையன்டா மூசுண்ட பையன். சரி, என்ன நியூஸ் இருக்கு? ஐ சேலஞ்ச் ராணுவம் போறதுக்கு, அதாவது மன்னர் போறதுக்கு முன்னாடி ஐ சேலஞ்ச் அந்த ஏதோ ஒரு கன்னி வெடிகளை தேடி எடுக்கக்கூடிய ஒரு படை, தன் உயிரை பணயம் வைத்து சொல்லும் ஒரு படை போகும். அந்த மாதிரி நான் தம்பி விஜயை காப்பாற்ற கன்னி வெடிகளை எடுக்க போவேன் அப்படின்னு வைகோ சொல்லியிருக்காரு. நான் உயிரையும் பணைய வைத்திருக்கிறேன் இலங்கை போர்ல, அதனால் நான் வந்து இந்த இடத்துல எப்பேற்பட்டவனை நான் சந்திக்க தயார் அப்படின்னு சொல்றேன். அரசியல்வாதி தானா இல்ல என்ன வேலை பாக்குறாரு? நான் ஒரு டபுள் எம்ஏ படிச்சு படிச்சு திறமையான ஆளு, டிகிரி 2 டிகிரி படிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு ஆளா தான் டபுள் எம்ஏ. ஒவ்வொரு வேலையா மாத்திக்கிட்டே இருக்காரு, என்ன வேலை பார்க்கறாருன்னு சந்தேகம் வருது எனக்கு. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. அடுத்து பார்த்தோன்னா வரலாற்று சாதனை. ஆப்பிள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு வரலாற்றில் முதன்முறையாக $5 டிரில்லியன் தாண்டி புதிய மைல்கல். ட்ரில்லியன்னா பில்லியன் தெரியும், அதை விட இன்னொன்னு அதிகமா ட்ரில்லியன் கிடையாது. இவங்க 2 ஐபோன் வாங்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு ஐபோனா வச்சு சுத்துறாங்க. எடுத்து காட்டுங்க, புதுசா வாங்கிருக்கீங்க. இது ஃபர்ஸ்ட் காப்பி. இந்த சனியனை எப்படி யூஸ் பண்றோம்னு தெரியாம இதை வித்து தொலைலான்னு தான் நான் முடிவுக்கே வந்துட்டேன். இந்த சனியனை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியல, சீரியஸாவே சொல்றேன். இதுல நான் அதிகமா யூஸ் பண்றது பிடிக்க மாட்டேங்குது, எரிச்சலாகுது. சரி கொடுத்துருங்க. சில பேர் போன் இல்லாம நீ எப்படி செல்ஃபி எடுக்க போற? அதுக்காக செல்ஃபி எடுத்தே நான் போட்டது கிடையாது இது நாள் வரைக்கும். அடுத்து 101 அடி உயரத்தில் ஆய்வு செய்த முதலமைச்சர். ஏன் அடி அளந்திருக்காங்க போல 101 அடின்ட்டு. இல்ல அதே இடத்துலதான் இவரு வந்து அந்த டேட்டாவோட எடுத்தாதான், அந்த டேட்டாவோட எடுத்தாதான் சூப்பரா இருக்கும். பூமா போமா பார்த்தேன் அடிடாஸ் அபிபாஸ் அந்த மாதிரி சூப்பராகவே அவங்க இது பண்ணி வச்சிருந்தாங்க. ஏதோ அதாவது கத்திப்பாரா மெட்ரோ இது வந்து ஏற்கனவே முதலமைச்சர் வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு. ஸ்டாலின் ஆய்வு பண்ணதை வந்து பிஸ்லரி, நம்ம விஜயனா பண்ணத பில்சேரி. அடுத்து மெட்ரோ, ஸ்டாலின் அவர் வந்து மெட்ரோல போனாரு, அதை வந்து பூமா. நம்ம விஜயனா போனது போமா. அப்புறம் வந்து டெஸ்டினேஷன் பிளான்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ்ல அவர் பண்ணது அடிடாஸ், அபிபாஸ். அப்புறம் MC ராஜா ஹாஸ்டல் இன்ஸ்பெக்ஷன், நம்ம ஸ்டாலின் வந்து ஏற்கனவே அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் உள்ள போயிட்டு வந்திருக்காரு, அது வந்து லீவிஸா, இது வந்து லிவிஸ். அப்பனா ஓட்ட பிராண்டு பஸ்ல பயணம் பண்ணது வந்து நைக்கு, இவர் வந்து நிக்கானா கல்யாணம் இல்ல, சரி ஏதோ ஒரு இது அந்த மாதிரி ஓட்டுறாங்க. பாவம் விஜயண்ணா உண்மையிலேயே என்ன ஒண்ணு இல்லைங்க, விஜயண்ணா ஜெயிச்சிட்டாரு சரிங்களா. அந்த கடந்த 5 வருஷத்துல திமுக ஆட்சியில இருந்து செஞ்சு வச்சுட்டு போயிருக்குல்ல, சுத்தி பார்க்கணும் இல்லையா, அதுக்கே 5 வருஷம் ஆயிரும் விஜயண்ணாவுக்கு. அவ்வளவுதான் இப்பதான் சுத்தி பாக்குறாரு. இவ்வளவு பெரிய தூடு நம்ம வேற ஸ்டேஜ்ல பேசிட்டோம், அது பண்ணல இது பண்ணலன்ட்டு பார்த்தா இவ்வளவு ஆய்வு பண்ணிருக்காரு. இன்னொன்னு இந்த தூணுக்கும் அந்த தூணுக்கும் நடுவில் எதுவுமே இல்லை, எப்படி நான் ட்ரெயின் போவோம் தளபதி இனிமேதான் நான் கட்டுவாங்க, அதை ஆய்வு பண்ணா வந்து இப்படி இறங்கி ஏறினா நல்லா இருக்கணும்னா அது ரோலர் கோஸ்டர் மாதிரி எக்ஸ்ட்ரா என்ன போல்டு பேசுவாங்க இல்லைன்னா எப்படி நினைச்சா குருவி படம் மாதிரி இங்க தாய் போகணும்னு ட்ரெயின்ல. அடுத்து என்னன்னா 62,000க்கு EB பில் கட்டிய விஜய் சித்து. இவ்வளவு வருஷம் ஆமா விஜய் அவர் வந்துட்டு யூடியூப் பிளாக் பண்றாருல, அவரோட ஆபீஸ்ல வந்து 62,000 ரூபாய் வந்திருக்காமா EB பில் மட்டுமே. 5,000 கட்டிட்டு இருந்த இடத்துல 30,000 வருதா? யாரு? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 நெருக்கமான ஒரு தாவேக்கா நிர்வாகி
தாவேக்கா கேட்க வருது அப்ப பிரச்சனை இல்ல. இல்ல யாராவது சொல்லட்டா நான் இபி நம்பர் அட்ரஸோட நான் ப்ரூஃப் பண்ண அண்ணன் எனக்கு அனுப்பிட்டாரு, வேணா பேசுப்பா இந்தாப்பான்னு இருக்காரு. பேரு கூட சொல்லுப்பா, எனக்கு எரிச்சல் ஆகுதுப்பா. 5000 கட்டிக்கிட்டு இருந்தாராம். பாவங்க சில பேருக்குலாம் 1000 ரூபாய் வந்துச்சுங்க. இந்த மாசம் 3000 ரூபாய் வந்துருக்கு. அவங்க எல்லாம் வயிற்றுச்சல் படிச்சு போ கட்டட்டும், ஒன்னும் பிரச்சனை ஆனா இல்ல. 62,000 ரூபான்றதெல்லாம் ரொம்ப அதிகம் இல்ல? இல்ல எப்படி அது 2 மாசம் சம்பளம் இல்ல? 2 மாசம் சம்பளமா? 2 மாசம் வாடகை. எப்படி கொத்துறாங்க? வாடகைல ஈபி இல்ல, ஒரு அபார்ட்மெண்டோட வாடகை நார்மலான வாடகை. அதெல்லாம் ஒரு வாடகையே ஈபி அளவுக்கு கட்ட முடியும். சரி ஈபி சரி விடுங்க, 62,000 ரூபாய்க்கு ஈபி பில் கட்டுறாங்களா, உங்களுக்கு அந்த அளவுக்கு வரும்? ஏங்க அந்த அளவுக்கு வரது பிரச்சனை இல்லை, எதுக்கு சும்மா நான் 62,000 கட்டணும்? கரெக்ட் தானே? இவரு கூட தான் கட்டியிருக்காரு. என்ன கட்டினாரு? 60,000க்கு ஈபி பில் 2 கட்டியிருக்காரு. தடவை போயிட்டு ஃபைன் கட்டினாரு. என்னது? எதுக்கோ எவ்வளவு பெரிய ஆபீஸ் வச்சு மெயின்டைன் பண்றாங்க. நான் எப்ப ஃபைன் கட்டினேன்? சும்மா சொல்ல வேண்டியதான். நான் ஈபி பக்கமே போனது இல்ல. என் வீட்டு ஈபியே என் வீடு கட்டிரும், ஆபீஸ் ஈபியே யாராவது ஒருத்தர் கட்டுவாங்க. விஜே சித்துவோட ஈபி பில் என்னங்க, டிஎன்ட்ராலோட ஈபி பில் பாக்குறீங்க பாருங்க, ஆடி போயிடுவீங்க. 15,000 பா ஓப்பனா சொன்னா 15,000 இந்த மாசம். இந்த மாசம் இந்த மாசம் 15,000. ஒண்ணும் இல்ல, இந்த லைட்டை வந்து அதிகபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் போடுவோம். ஆமா. ஏசி ஒரு ஏசி, 2 சிஸ்டம் கண்டினியூஸா ஏறுது, 2 லேப்டாப். ஆமா. அதிகபட்சம் 15,000 வர வாய்ப்பே இல்ல. வருதே. இந்த ஏசி கூட என்ன ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் ஓடும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறோம். என்னதான் குடும்பம் பண்றது? அடுத்து வைரல் ஆகும் தாவேக்கா அமைச்சரின் அடுத்த ரீல்ஸ் பாருங்க. எப்படி சும்மா விஷால் மாதிரி தான் பாருங்க. இல்ல சவுண்ட் வைங்க, அதுல ஒரு பாட்டுலாம் இல்ல போட்டுருக்காங்க. அது போட்டா காப்பிரைட் வரும். அங்கிள் இது போக்குவரத்துறை அமைச்சர் அங்கிள். அதேதான். அங்கிள் வீலிங்க பாத்தீங்களா இல்லையா? ஹெல்மெட் போட்டிருக்காருப்பா இல்லையா? இது பண்ணக்கூடாது. இல்லங்க திடீர்னு பார்க்க எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஹெல்மெட் போடாம வீலிங் பண்றாரு போக்குவரத்துறை அமைச்சர். என்ன சார்? என்ன பழைய வீடியோ வாங்கினாது? பழைய வீடியோனா ஹெல்மெட் போடாம பண்ணுவீங்களா? டிராபிக் போலீஸாவே நடிச்சீங்க, உங்களுக்கு அறிவு இல்ல அப்படின்னு ஊர் மக்கள் கேட்க மாட்டா, கமெண்ட்ல கேட்க மாட்டா. ஏன்னா விஜய் சார் மாதிரி நான் திட்டிடுவேன். அப்புறம் அடுத்த செய்தி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சென்னை கிண்டி கத்திப்பாராவில் சாரி ஏமா நீ இந்த உலகத்திலே இல்லப்பா அந்த பொண்ணு. எதையாவது எடுத்து வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கட்டும், பேசி முடிக்க கேப் கிடைக்கும். மதுரை மாவட்டத்தில் ஆவின் நீல நிற பால்ல வந்து பிளாஸ்டிக் வாடையும் குளோரின் வாடையும் அடிக்குதாமா. ஜெயனா அவரா பால் இது பண்றாரு? பால்வளத்துறை அமைச்சர் யாரு? பால்வளத்துறை அமைச்சர். ஆமா யாரு பால்வளத்துறை அமைச்சர்? யாரு தெரியல. மனோ தங்கராஜ். இல்ல இல்ல அவர் தங்கம் திணறு கேடி ராஜேந்திரன். சரி அதை விடுங்க, பால் விடுங்க. இன்னைக்கு வந்து பால் வந்து நட்டத்துல போய்கிட்டு இருக்கு. ஹோம் டெலிவரி பண்றீங்க? ஹோம் டெலிவரியா? ஆமா. யாருக்கு? வீடு வீடா பால் டெலிவரி பண்றாங்கல்ல, ஹோம் டெலிவரி காலையில. ஆனா விஜயலட்சுமி சொன்னா ஃபீமேல்னு சாதாரண இல்ல, எதையாவது கரெக்டா கண்டுபிடிச்சிருக்க ஒரு விஷயம் வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயம். அடுத்து வந்து இந்த ஒயின் ஷாப் இருக்கு பாருங்க, அது வந்து ப்ராஃபிட்ல தான் போகுது. ஏற்கனவே ப்ராஃபிட்ல போறது, இன்னும் ப்ராஃபிட் வேணும்னு நம்ம விஜய் நான் வந்து ஒரு 2,500 டாஸ்மாக வந்து தனியாருக்கு ஒப்படைக்கிறதுக்காக அதுதான் மாத்துறாங்களே. ஏன்னு சொல்லுங்க. அது வந்து மாத்துறாங்களா? இங்க வந்து மதுவிலக்குத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, கோட்டருக்கு இனிமே எவனா 30 ரூபா வாங்கினா அது ஏன் கண்ட்ரோல் கிடையாது. அப்படி சொன்னதை கூட பரவாயில்ல, இதுக்கப்புறம் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாராமா. ஏன்? அது பிரைவேட் வாங்கிடுவோம். அதாவது அங்க அமைச்சர் கூட வந்து ஒரு இது பண்ணிருக்காங்களாமா, கலந்துரையாடல் பண்ணிருக்காங்களாமா. அதுல அந்த மதுத்துறைக்குன்னு ஒரு இது இருப்பாங்களே, என்னங்க ஒரு தலைவர் இருப்பாருங்க, அவர் வந்து வெளில பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் நாங்க வாங்க சேவப்பு துண்டு. அவர் இல்ல, அவர் வந்து கட்சிக்காரு. அவர் இல்லங்க, அந்த சங்கத்துக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார்லங்க, அவர் வெளில வந்து பிரஸ் மீட் கொடுத்துருக்காரா. இதுக்கப்புறம் 10 ரூபா வாங்க மாட்டோம். அது மட்டும் இல்லாம ஒயின் ஷாப்ல வேலை பாக்குறவங்க வந்து நிரந்தர பணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் சிங்க் பண்ணும்போது பிரைவேட்டுக்கு போறது கரெக்ட் தான். அதிமுகவுக்கு மூளை வந்திருக்கு. ஏன் என்னாச்சு? யோசிச்சிருக்காங்க. அதிமுக ஐடி விங் இருக்கா? இல்ல ஒரு பக்கம் அதிமுக ஐடி விங்ல ஒரு பக்கமா செயல்பட்டுக்கிட்டு இருந்த இந்த மெய் நிகர் அப்படின்ற ஒரு சேனல். சரி, அந்த சேனல் வந்து இன்னைக்கு வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. 3 மாசம் சம்பளம் வரல நாங்க வேலை செஞ்ச ஊழியர்கள். அதுல வந்து ஒரு டீம் இருக்கு, நம்மள மாதிரியே செட்டையர் பண்ணக்கூடிய ஒரு டீம். சரி, உண்மையிலேயே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதுல ஒரு பையனா வந்து 2 பேர் அந்த பசங்கள்ல ஒரு பையன் வந்து நல்லா சுருட்ட முடியோட நல்லா சிவாஜி கணேசன் கேட்ட இதுல வந்து ஒரு திமுக கலாய்ச்சி வீடியோ போட்டிருந்தாரு. நல்ல திறமை, கண்டென்ட்லாம் சூப்பரா எடுக்கிறானே, பரவாயில்ல நல்லா செட்டையர் பண்றான் அப்படின்னு யோசிச்சேன். இன்னொரு பையன் வெள்ளையா இருந்தான்.
அவன் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் அவனுக்கு. நல்லா லிரிக்ஸ் எழுதி மியூசிக்லாம் போட்டு பக்காவா வீடியோலாம் போட்டு செம்மையா பண்ணிட்டு இருந்தான். இன்னைக்கு அந்த பசங்களாம் போராட்டத்துல இருக்கிறானுங்க. அதிமுக ஐடிவிங்காரங்க 3 மாசமா சம்பளம் தரல, நடுத்தருவில் நிப்பாட்டிட்டாங்க. அவங்க எனக்கு அவனை பார்த்தாலே வைத்திருச்சுனா, டேய் எவ்வளவு பெரிய ஆள்ரா, அவங்களுக்கு எவ்வளவு வேலை பார்த்துருக்கான், அவன் வீடியோ வைரல் ஆகி எவ்வளவு ஸ்கோர் கொடுத்துருக்காங்க, அப்படி வச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட ஐடிவிங்க அழிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். காட்சியே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஐடிவிங்க அழிஞ்சதுக்கு வந்து பேசுறேன். இன்னைக்கு வந்து என்னன்னா, நேத்து முதலமைச்சர் வந்து இந்த கிண்டி கத்திப்பாரா மேல வந்து நின்றுட்டு இருந்தார்ல, அது வந்து ரெட் ஜோன் ஏரியாவா. கத்திப்பாராவில் 101 அடி உயரத்தில் இருந்து ட்ரோன் ஷாட்டில் முதல்வர் ரீல்ஸ் எடுக்கிறார். அப்பகுதி ரெட் ஜோன் என்பதால் ட்ரோன்கள் பறக்க தடை உள்ளது. நாட்டின் பாதுகாப்பு குறித்து புரிதல் இல்லாமல் ஒரு முதலமைச்சர். ஆமாங்க, அந்த அது வந்து பிளைட் இறங்குற இடம், ஏர்போர்ட், அது ரெட் ஜோன் ஏரியால தான் வருது. ஆமா, என்ன முதலமைச்சரே என்ன அது? ஆமா, முதல்ல மெட்ரோக்குள்ளேயே போன் வீடியோ எல்லாம் எடுக்கக்கூடாது, அத்தனை கேமரா அத்தனை வீடியோ. நான் ஒண்ணு கேக்குறேன், இவங்க தானே சொன்னாங்க மெட்ரோக்குள்ள வந்து ஹெட்போன் இல்லாம பாட்டு கேட்க கூடாது. இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்களே விஜய், நாக்கு ஃபைன் போடு மெட்ரோ நிர்வாகமே. பொதுமக்கள் கேட்க மாட்டாங்களா? நான் கேட்க மாட்டேன். இப்ப அதே ரூல்ஸ் வந்து பஸ்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பஸ்ல ஹெட்போன் போட்டு ஹெட்போன் போட்டு தான் கேட்கணுமா? வெளிப்படையா பாட்டு பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கு. இப்ப வர வேண்டிய நேரத்துக்கு பஸ் வரலையே, அது பொதுமக்களுக்கு இடையூறா குதூகலமா? அது வந்து வர வேண்டிய பஸ் கூட்டமாவே வருது, சீட் இல்லாமலே போதே, அது இடையூறா குதூகலமா? அது வேற டிபார்ட்மெண்ட். டிராபிக்லயே 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிக்குது, ஆனா ஒரு சிக்னல்லையும் ஒரே கார்ல ஒரு ஆள் தான் உட்காந்துருக்கானே, அது என்ன குதூகலமா? அது இவரோட குமுறல். நான் பஸ்ல போறல, பைக்ல போறேன். பஸ்ல போறதுக்குல கார்ல ஒரு ஆள் உட்காந்துருக்கானீங்கல்ல, அது எனக்கு பல வருஷ குமுறல். அது எனக்கு பல வருஷ குமுறல். ஒரு பேர் ஒரு கார்ல தான் போறாரு, ஆனா ஒரு பஸ்ல 60-70 பேர் நின்னுகிட்டு வரான். ஒரே நாட்டுல இந்த மாதிரியான வேறுபாடு வருது இல்ல? எப்படி? விருதுநகர் காரியப்பட்டி அருகே 21 சவரன் நகை கொள்ளை வழக்கில் கைதான மாவட்ட இளைஞர் அணி டிவிகே இணை செயலாளர் சரவணகுமார் கட்சியிலிருந்து நீக்கம். கொள்ளை வழக்கா கொலை வழக்கா? கொள்ளை அடிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, 21 சவரன் இது பார்த்த உடனே எனக்கு இன்னொன்னு, இந்த மாதவர எம்எல்ஏ இருக்காப்புல தாவேக்கா, பாவம் அந்த நபர் விஜயநாயக் உதவி செஞ்சிருக்காரு. என்ன உதவி? தாய்மாமா சீர்திட்டத்துக்கு தங்கம் பற்றாக்குறையா இருந்தது, போர் அங்க நடந்துட்டு இருக்கனால தங்கத்தை இறக்குமதி பண்ண முடியாது. லலிதா ஜுவல்லர்ல அவர் தரமாட்டான் இருப்பாப்புல, அதனால எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, எல்லாத்தையும் நியாயப்படுத்தக்கூடாது. அதனால அண்ணன் வந்து வீடுக்கு வந்து அடுத்து கொடுத்து ஊருக்குன்னா அது யார் தங்கன்னு தெரியாதுல்ல, அதுக்காக ஹெல்ப் பண்ணிருக்காரு. இப்ப அடுத்து வந்து இது நான் தாவேக்கா நிர்வாகின உடனே எனக்கு என்னன்னா, திமுக காரங்களுக்கு கூட கோவம் வரல, தாவேக்கா காரன் வந்து 10 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கினது பத்தி. திமுக காரங்களுக்கு கூட அந்த செய்தி தெரியல, அப்படிதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மாதவரி எம்எல்ஏ தமிழ்நாட்டிலேயே 2வது அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சவரு அவருதான். சரி, ஆளு வந்து எங்கேயோ போய் 10 லட்ச ரூபா லவட்டிட்டு வந்திருக்காப்புல, லஞ்சமா வாங்கிட்டு வந்திருக்காரு. இதுக்கு யாரு குறையா வந்து அடி அந்த தாவேக்கா எம்எல்ஏ அடிக்கிறாங்கன்னா தாவேக்கா காரங்க தான். ஏன் இந்த ஒருத்தன் இலங்கைக்காரன் லூசு பையன் ஒருத்தன் கார்ல உட்காந்து ஏய் பொறுக்கி, ஏய் என்னடா பொறுக்கி, ஏய் அப்படின்னு கத்திட்டு இருப்பான்ல, அந்த லூசு பையன் அங்க இருந்து திட்டிட்டு இருக்கான் தாவேக்கா எம்எல்ஏவை. தப்பு செஞ்சா விஜயனா இவனை பாருங்க, இவன் வந்து காசு வாங்கி இருக்கான், இவனை உடனே நீக்குங்கள், இவன் பொறுக்கி புறம்போக்கு நீ காசு வாங்குறியா அப்படின்னு அங்க இருந்து கத்துறான். அவன் கத்துறான்னு பார்த்தா கீழே இருக்க தாவேக்காரங்க எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல அடிச்சுக்கிறாங்க. நம்ம ரகசியமும் 2-3 இருக்கும். தாவேக்கா எம்எல்ஏ அவர் வந்து பாருங்க, கண்டுபிடிக்க மாதிரி ராஜா விஜய் டிபி வச்சிருக்கேன், என்ன பண்ணுங்க, எல்லா நம்பருக்கும் போன் அடிங்க. போன் அடிச்சுன்னா ஒரு ராஜா அது தனி போனு கண்டுபிடிச்சிடலாம். ஹலோ, அதனால அதுல அடிச்சுக்கிறாங்க. பர்சனல் டிஎம் பண்ணுங்க, நான் நம்பர் அனுப்புறேன். அடிச்சுக்கிறாங்க. என்னடா அம்மா அல்லா அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க. யாரடா அவன் திட்டுறாங்கன்னு பார்த்தா, இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, தாடி வச்சிருக்கேன்னு பார்த்தா மாதவர எம்எல்ஏ. அப்ப கோஷ்டி பூசல்லா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். டீடைல்ஸ் கேட்டிருக்காரு, எக்ஸ்க்ளூசிவா ரிலீஸ் பண்ணுவோம் இருக்கு அர்த்தம். இந்தியாவின் ஜெமினி ஸ்பார்க் ஏஐ அறிமுகம். இந்தியாவில் ஜெமினி ஸ்பார்க் எனும் புதிய 24 மணி நேரமும் இயங்கும் ஏஐ ஏஜென்ட்டை கூகுள் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. நிறைய அறிமுகப்படுத்துறாங்க, நல்லா இருக்கு. அடுத்த செய்தி என்ன செய்தி படிக்கலாம்? அடுத்து நம்ம சிடிஆர் பத்தி பேசிட்டு முடிச்சிருவோம். அதாவது கார்பெண்டர் வேலையும் பிளம்பர் வேலைக்கும் நிறைய வேக்கன்சி இருக்கா, அதனால நீங்க அதை போய் படிங்கன்னு சிடிஆர் சொல்றாரு. இப்ப நாங்க என்ன சொல்றோம், சிடிஆர் அவர்களே கொளுத்து வேலைக்கு எங்க ஏரியால ஆளு வேணும், பாதாள சாக்கடை இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு 100 நாள் வேலைக்கு இந்த மாதிரி ஆள் வேணும். உங்க வீட்டுல யாராவது வேலைக்கு ஆள் இருந்தாங்கன்னா, அவங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த படிப்பை அப்படியே நிறுத்திடுங்க, வேக்கன்சி இங்க இருக்கு.
இதுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லலாமா? அப்படி சொன்னா நீங்க கேட்டுப்பீங்களா? இல்லைன்னா உங்க கட்சியில இருக்க முக்கியமான நிர்வாகிகளோட பசங்க எல்லாருக்கும் ஒரு உத்தரவு போடுங்க, இனிமே தாவேகாவில் இருக்க எவனுமே டாக்டருக்கு படிக்க கூடாது, டாக்டருக்கு வேகன்சி ஃபுல்லா இருக்கு, அதனால நீங்க எல்லாருமே வந்து என்னன்னா புல்லு புடுங்குற வேலைக்கு போயிருங்க, டாக்டரா இருக்கிறவங்க ரிசைன் பண்ணிருங்க. ஆமா, டாக்டரா இருக்கவங்க ரிசைன் பண்ணிருங்க. அதனால வந்து நம்ம சமநிலைப்படுத்துவோம், தேனோஸ் மாதிரி சமநிலைப்படுத்துவோம் அப்படின்னு அவர் வந்து வாய்க்கால் வந்து பேசிட்டு இருக்காரு. அது ஒரு RSS புத்தி, அரட்டவசர் புத்தி தான். ஆமா, அண்ணன் வந்து முழு அரட்டவசரா போட்டாரா என்னன்னு தெரியல. நீட்டு விட்டு தான் படிப்பான்னு கேட்டாரு. அவர் எவ்வளவு தடுக்க முயற்சி செஞ்சாங்களா 4 வருஷம் நீட்டுக்கு. நானும் பைனாகுலரை போடுறேன், பூத கண்ணாடியை வைக்கிறேன், நீட்டு போராட்டத்தில் CTR, நீட்டு போராட்டத்தில் CTR கைது, நீட்டின் பிரம்மா ஆர்ப்பாட்டத்தில் CTR அப்படின்னு இது எல்லாத்தையும் போட்டு பாக்குறேன். கூகுள் என்ன கேவலமா திட்டிருச்சு. இதுக்கு மேல இப்படி தேர்னா அசிங்கமா கேட்பேன்டான்னு கேட்டுச்சு என்ன. அதோட நிறுத்திட்டேன். அப்புறமா ஜெமினி இது ஏதோ ஃபியூச்சர் வந்திருக்குன்னாங்கல்ல, அதுல போயிட்டு மச்சான் நீட்டு போராட்டத்தில் CTR கலந்து கொண்ட புகைப்படம், மச்சான் நீ எந்த ஜென்மம் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு புகைப்படம் வராதுன்றுச்சு. சரி மச்சான் நீ துப்பலல்ல, அது வரைக்கும் நல்லதுன்னு ChatGPT-யும் போய் கேட்டேன். மச்சான் நீட்டு ஒழிக்க வேண்டும் என விஜய் கடுமையாக போராட்டத்தில் ஈடுபட்ட புகைப்படம் அனுப்புன்னு. போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி வெடிச்சிருச்சு. நீங்க அடுத்து சொல்லிருக்காங்க மச்சான் அவர் போராடி இருக்காரா அப்படின்னு சொல்லி. ஆமா மச்சான் போராடி இருக்காருன்னு. ஆமா அப்படி வருது. இல்ல இது இல்ல மச்சான் நான் சரி செஞ்சுட்டேன், இந்த மாதிரி ஒரு தகவலே இல்ல நான் உறுதிப்படுத்திட்டேன்ட்டான். அதனால இது என்ன புத்தினா, டாக்டருக்கு ஏன் படிக்கிற, டாக்டருக்கு படிக்காத, எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா எப்படி ஊசி போடலான்னு ஒரு கருப்பு சங்கி போனதுல சொல்லுச்சுல, டாக்டரே ஊசி போடுவாங்கன்னு. அந்த மாதிரி அண்ணன் வந்து இப்ப வந்து சொல்றாரு ஒழிக்கிறதுக்கும் இதுக்கும் இங்க வந்து போராடுறதுக்கான இது இல்ல, திராணி இல்ல. ஆனா நான் வந்து டாக்டர் படிக்காதுன்னு சொல்றதுக்கு நாங்க எப்ப சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், எப்ப எல்லாமே நீங்க சொல்லாதீங்க, நாங்க பாத்துப்போம். எங்களுக்கு பீஃப் சாப்பிடணுமா, இல்ல வந்து முயல் சாப்பிடணுமா, இல்ல சிக்கன் சாப்பிடணுமா, என்ன சாப்பிடணும் நாங்க முடிவு பண்ணிப்போம். ஒண்ணு உணவுல கை வைக்கிறது, இல்ல கல்வியில கை வைக்கிறது, இல்ல வேலை வாய்ப்புல கை வைக்கிறது. இதே வேலையா போச்சு இந்த RSS புத்திக்கு. அதனால அண்ணா இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்கன்னு. ஒரு அமைச்சரா மாணவர்களுக்கு என்ன விருப்பமோ அதுல இருந்து நீங்க பேசுங்க. மாணவர்களை போட்டு அதாகு இதாகுன்னு திணிக்காது. இன்னொன்று அந்த கருப்பு சங்கி சொன்னீங்கல்ல, அவர் இப்ப என்ன பேசியிருக்காருன்னா இப்படி பேசியிருக்காரு, மாணவர்கள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறது நாங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு மாத்தி பேசியிருக்காரு. அது எதுக்கு பேசுறாருன்னு தெரியல. அவங்க பையன் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, டாக்டர் படிக்கணும் மகனே நீ அதான் படிக்க போற படுறா, ஏய் மகனுக்கு பீஸ் கட்ட ஒரு போடுறா அப்படின்னு அண்ணன் ஏதாவது சொல்லியிருப்பாரு. தேங்காய் உடைக்கிற டைலாக் ஞாபகம் வருது. படுறா படுறா அட்ரா இல்ல கார்ல் மார்க்ஸ் எல்லாம் பக்கம் இருக்கு, ஆனா படிக்க மாட்டேன். இந்த பிள்ளையார் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. அதானே அது இல்லைங்க, ஆயுத பூஜை தேங்காய் அடிப்பாரு, ஒரு ஜம்ப் அடிப்பாரு, நல்லா செதறனு விடா அற தேங்காய்.